இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்று தாயாம் திரு அவை புனித மகதலா மரியாவின் திருவிழாவை சிறப்பிக்கிறது. ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்து உயிர்த்தெழுந்த பின் ஆண்டவர் அவருக்கு முதலில் தோன்றியதை நாம் திருவிவிலியத்தில் வாசிக்கின்றோம். மகதலா மரியாளைப் போல நாமும் ஆண்டவரை அன்பு செய்வோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவரை அன்பு செய்து ஏங்குகின்ற ஆன்மாவின் ஏக்கத்தை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. ஆண்டவரின் அன்பை உணர ஆசைப்படுகின்றது. நாமும் ஆண்டவரின் அருளை உணர்ந்து அவரை அன்பு செய்ய துணிவோம். ஆசீர்வாதமும் அற்புதமும் காண்போம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், மகதலா மரியாவுக்கு இயேசு எவ்வாறு தோன்றினார் என்றும், தோன்றிய பின் இதோ அவர் தனது அப்போஸ்தலர்களுக்கு சென்று அறிவிக்க கூறியதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகின்றது. ஆண்டவரை கண்ட மகதலா மரியாள் மகிழ்ச்சியுற்றாள். மேலும் சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்று சீடர்களுக்கு அறிவித்தார். உயிர்த்த இயேசுவின் நற்செய்தியை உலகிற்கு கொண்டு வந்தவர் மகதலா மரியா. புனித மகதலா மரியாளைப் போல நாமும் இயேசுவை அன்பு செய்கிற நபர்களாக மாறும் பொழுது நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதமும் நம் வாழ்க்கையில் அற்புதமும் நடக்கும். ஆண்டவரே, உமது அருள் பிரசன்னத்தில் இருக்கின்ற நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாங்கள் நீர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்கிற மக்களாக இருக்க அருள் தாரும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்தின் தேவைகளுக்காகவும், உலகில் உள்ள அனைத்து மக்களின் தேவைகளுக்காகவும், உடல் உள்ள நோயால் அவதிப்படுகிற மக்களின் தேவைகளுக்காகவும் ஜெபிப்போம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை நோக்கி நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காக ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.